கேரளா ஸ்டைல் மாம்பழ இலை அடை செய்யலாமா? அடையா செய்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு தோணுதா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் தான் செய்ய போகிறோம். மாம்பழத்தோட தோலை சீச்சிட்டு விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் பச்சரிசி, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இடமான பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு வாழை இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு லேசாக நெய் தடவி அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து சின்ன தோசை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிட்டு நடுவில் அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு வாழை இலையை வச்சு மூடினா ரெடி ஆயிடுச்சு அடை. இனி இதை வேக வைக்கணும். ஒரு ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி பாட் பயன்படுத்தி கீழே நல்லா தண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா மேலே தட்டு வச்சு செஞ்சு வச்சுருக்க இந்த அடையை ஒன்று மேலே ஒன்று வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுருலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இனி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாருக்கும் சூடாக சர்வ் பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடை செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கே தோணும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?